நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இந்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. இது கேரளாவுக்கு மட்டும் பொருந்தும். ஓகேங்களா. இப்போ நம்ம இன்றைக்கி 15ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 15/4 தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன வரும்னு சொல்லிவிட்டு. ஓகேங்களா. இப்போ கடைசி ஒரு 3 நாளில் ஒரு பேட்டர்ன் அடிச்சிருக்கான். அது என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இப்போது இந்த கடைசி 3 நாள் ரிசல்ட் என்னென்னு பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு 408 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கான். அடுத்ததாக 399. ஓகேங்களா. இதில் இருக்கிற ஏசி மட்டும் எடுத்துக்கங்க. ஏசி 48. இந்த ஏசி 48க்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா 93. கரெக்டுங்களா. 93. அது என்ன பண்ணியிருப்பான் மறுநாள் ஏபியில் அடிச்சிருக்கானா ஏசியில் அடிச்சிருக்கானன்றது நமக்கு தெரியல. ஓகேங்களா. அந்த கேமை எடுத்து ஏபிலையும் அடிச்சிருக்கான் ஏசிலையும் அடிச்சிருக்கான். ஆனால் எதில் டபுள்ஸ் வச்சு அடித்ததால் நமக்கு எதில் வருன்றதே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. அதனால் நம்ம நேற்றுக்கு அடித்த என்ன நம்பர் மறுபடியும் பாருங்கள். நேற்று ஏ போர்டு காமனாக 3ன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான் ரிப்பீட். இந்த மாதிரி ஒரு பேர் அடிக்கும் போது இந்த நம்பரையே எடுத்து மறுநாள் கேமில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதனால் நேற்றுக்கு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 350. இந்த 350ல் ஏசி தான் நமக்கு இன்றைக்கி எடுத்து இன்றைக்கி டேட்டில் நமக்கு வரணும். ஓகேங்களா. இப்போது இந்த ஏசி 30 இதுக்கு ஃபுல் ஆப்போசிட் போனீங்கன்னா 85. கரெக்டுங்களா. இந்த 85 அடுத்து தான் ஒன்று ஏபியில் 58ன்னு வைக்கணும், இல்லை ஏசியில் 58ன்னு வைக்கணும். மோஸ்ட்லி ஏசி எடுத்து தான் ஏசி ஒரு சில டைமில் கரெக்டாக முடிப்பான். இதுக்கு முன்னாடியே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருக்கான். ஆனால் டேரெக்டாகவே அடிச்சிருப்பான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஆனால் மறுநாளே ஆப்போசிட் கிராஸ் பண்ணி அடிக்காமல் டேரெக்டாக அடிச்சிருப்பான். இங்கே 3 ஏசி 37க்கு 82. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் ஏசி 59. ஆனால் அது ஃபுல்லாகவே அப்படியே டேரெக்டாகவே மறுநாள் அடிச்சிருப்பான். ஏசி 59க்கு 04, ஏசி 37க்கு 82ன்ட்டு டேரெக்டாகவே முடிச்சிருப்பான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதம் ஆப்போசிட்டில் ட்ரை பண்ணியிருக்கான். நம்ம ஏபி இல்லைனா ஏசி இது ரெண்டு விதத்தில் தான் அந்த 58 வரணும். ஓகேங்களா. ஏபி இல்லைனா ஏசி. ஓகேங்களா. ஏபி இல்லைனா ஏசி. இப்போது நமக்கு ஏபி 58, இன்னொன்று ஏசி 58. இப்போது இந்த 3 டிஜிட்டில் பார்க்கும்போது நமக்கு ஏசி 58 பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒரு 598ன்ற நம்பர் நமக்கு வரலாம். 598. ஓகேங்களா. இன்றைக்கி 58 நல்லா இருக்குது. 58 வச்சு நீங்கள் ஏபிபிசி ஏசி கூட இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசி ஏசியில் இன்றைக்கி போர்டு 58ன்ற நம்பர் நீங்கள் இன்றைக்கி தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏபி 58 வச்சு சி போர்டு என்ன வருதுன்னா என்ன வருதுன்னு தெரில. அதை நீங்கள் உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இப்போது 50 ஏபிபிசி ஏசியில் நீங்கள் இன்றைக்கி போர்டு கேஸிங்க 58ன்ற நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஏசி 58 அடித்தா சப்போஸ் 598 வரலாம். இந்த ஏபி 58 அடிக்கும்போது உங்களுக்கு என்ன சி போர்டு வருதோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 98 ஏன் வரும்னு சொல்கிறேன்னா இந்த மாதத்தில் சி போர்டு 8 என்ன 8 அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். சி போர்டில் ஒரு 58 ஒரு 48 அடிச்சிருப்பான். கரெக்டுங்களா. 58 ஒரு 48 ஒரு 08ன்னு சொல்லிட்டு கேமை அடிச்சிருக்கான். ஓகேங்களா. வேறு 8 இல்லை. இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 58 அடித்து 1 2 3 4 நாள் 5 நாள் விட்டு 08ன்னு அடிச்சிருப்பான். 58 எடுத்து 5 நாள் விட்டு 08ன்னு அடிச்சிருப்பான். இப்போது அடுத்த நம்பர் இந்த 48 பார்த்திங்கன்னா அதே 1 2 3 4 5ஆவது நாள் இன்றைக்கி கரெக்டாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 58 1 2 3 4 5ஆவது நாள் 08ன்னு அடிச்சிருப்பான். 58க்கு 08. இப்போ நமக்கு 48க்கு ஒரு 98ன்ற நம்பர் நமக்கு வரணும். ஓகேங்களா. அதனால தான் இன்றைக்கி நான் அந்த ஏசி 58மே வரலாம். 58 வந்து 598ன்ற நம்பர்
வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. கொஞ்சம் கேமு கொஞ்சம் நல்லா பாருங்கள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 58க்கு 5 நாள் விட்டு 08 ஒரு நம்பர் ஆப்போசிட். அடுத்ததாக ஒரு 48 அடிச்சிருப்பான். அந்த 48 கரெக்டாக 5வது நாள் தான், சேம் கேப் வந்து 40 நாள். 5வது நாள் 08 அடிச்சிருப்பான். இங்கே 5வது நாள் 98 வரத்துக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கி 598 நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஏபிபிசிஎஸ்சியில் 58 நம்பரும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த மாதம் சிபோர்டு 7 ஓகேங்களா, ஒரு ஃபாலோயிங்கும் தரேன். சிபோர்டு 7 என்ன அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 07 அடிச்சிருக்கான், ஒரு 87. இந்த 2 நம்பர் தான் சிபோர்டில் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? 7 வச்சு பிசியில். இந்த 07க்கு ஒரு 52 கேமை இந்த மாதத்தில் கேம் அடித்து முடிச்சிட்டான். இன்னொரு 7 பார்த்திங்கன்னா இந்த 87 ஒன்று இருக்குது. இந்த 87க்குமே ஒரு 32 நம்பர் இருக்கிற ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். 32 நம்பரும் நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் பிசி 32 நம்பரை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? இன்றைக்கி டேட்லையுமே அது நல்லா தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வீக்லியில் போயிடுங்க. நீங்கள் வீக்லியில் பார்த்தீங்கன்னா, போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா 33 பிசியில் 33 ஒன்று அடிச்சிருக்கான், 31மே ஒன்று அடிச்சிருக்கான். இதில் கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 32 நம்பர் கேப் நம்பர். அதனால தான் இன்னிலேருந்தே அந்த நம்பரை ட்ரை பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னிலேருந்தே நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணிங்க. இப்போது இன்றைக்கி தேதியில் பிசி 32 3 டிஜிட்டில் 598 நம்பர், ஏபிபிசிஎஸ்சியில் 58, ஏபிபிசிஎஸ்சி இதை ட்ரை பண்ணிங்க. இது பிசியில் 52 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நேற்றுக்கு நம்ம சேனலில் ஒரு டெலகிராம் குரூப் நேம் கொடுத்துருந்தேன். ஏன்னா சம்டைம்ஸு நம்மளால் வீடியோ போட முடியல. ஒரு சில சார்ட் மார்க்கிங் மட்டும் நான் அங்கே உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வீடியோ போடலனாலும் அதில் முடிஞ்ச அளவு சார்ட் மார்க்கிங் பண்ணி அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவு கெஸ்ஸிங்கை கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு நீங்கள் டெலகிராம் வச்சுருந்தீங்கன்னா அதில் போய்ட்டு அந்த நம்பரை சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் நேம் வரும். அதை செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.